எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் அமைச்சர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தேமுதிகவிற்கு அதிமுக சார்பாக 2 முறை ராஜ்யசபா வாக்குறுதி கொடுத்தும் அது உறுதி செய்யப்படலை. ஆனா திமுக சார்பா அது கொடுக்கப்பட்டது. இது ஸ்டாலினுடைய ஒருங்கிணைப்பை காட்டுதா இல்ல தேமுதிகவுடைய பலத்தை காட்டுதா? ஸ்டாலின் ட்ரஸ்ட்வர்த்தி லீடருங்கிறத காட்டுது. கடைசியா நடந்த மக்களவைத் தேர்தலில் 2.7 விழுக்காடு ஓட்டு அதிமுக அணியில எடுத்தாங்க தேமுதிக. அதுக்கு மேல கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிற கருத்து என் போன்றவர்கள்ட்ட இருக்குது. சரி, 2.5% எடுத்துக்கிடுங்க. 2.7 2.5 ஒரு ரவுண்டா எடுத்து பண்ணுங்க. 2.5 விழுக்காடு அதிமுக அணியில குறைஞ்சி 2.5 விழுக்காடு திமுக அணிக்கு கூடுனா 5 விழுக்காடு டிஃபரன்ஸ் 2 கடையில கூடுமா இல்லையா? இங்க -2.7 வருது, அங்க +2.7 வருது. அப்ப 5 விழுக்காடு 5.4 5 விழுக்காடு அப்போ குறையுமா இல்லையா? சோ இது அரித்மெட்டிக்கலி திமுக ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனை உடனே கொடுத்துருது. இன்னொன்னு, அவங்க பொதுத்தளத்துக்குள்ள இருந்தாலும் கேப்டன் 10 விழுக்காடு எடுத்தவர், கடைசியா 2.7 எடுத்தவங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள் கன்சால்டேஷனை மேலும் பெரிய அளவில் உறுதி பண்ணி கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு 10+ ஒண்ணு வரும்போது நல்ல ஒரு உருவம் கிடைச்சிடும். அந்த ஓட்டு ஜமீன்தார்களாக ரூலர்ஸ் ஆட்டு தமிழ் மண்ணில் பெரிய அளவில் இருந்த ஒரு கம்யூனிட்டி அவங்க. இது உண்மை. நான் களத்துக்குள்ள இருந்தா எல்லா விஷயத்தையும் நியாயமா பேசுவேன். நான் ஏமாற நேரம் கிடையாது. ஸோ அவங்க கன்சால்டேட் ஆகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கிளீன், தேனி டிஸ்ட்ரிக்ட் கிளீன், வேற ஓபிஎஸ் வர வந்திருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள தேமுதிகவோட பலம்ங்கிறது அந்த விஜயகாந்துக்கு குட்வில் காஸ்ட் கன்சால்டேஷன் கடைசி அடுத்த 2.7 விழுக்காடு வாக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியா அந்த ராஜ்யசபாவை உடனே கொடுத்துட்டாரு ஸ்டாலின். காங்கிரஸுக்கு 29 தான் ராஜ்யசபா கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது. ஆனா இப்பவே கொடுத்திருக்கிறாரு. அதுக்கான ஏதாவது சூட்சம் இருக்குமா சார்? சான்ஸ் எடுக்காண்டாம், இன்டாக்டா அந்த அணியை கொண்டு போவோம். ஜோதிபாஸ் மாதிரி அணியை ஒன்றாக்கி வைக்கிறதா நமக்கு பலம்னு அவர் கொடுத்துட்டாரு. என்பவர்களுக்கெல்லாம் அவர் கொடுப்பாருன்னு தெரியும். ஆனா நம்ம கருத்து என்ன சொன்னோம்? காங்கிரஸ் 98ல 4 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க, பிரமுகர்கள் வாக்கு. 2014 4.3 எடுத்தாங்க, பிரமுகர்கள் வாக்கு. அன்னைக்கு எடுத்த பகுதி வேற, இன்னைக்கு எடுத்த பகுதி வேற. அன்னைக்கு எடுத்த பிரமுகர்கள் வேற, கடைசியா எடுத்த பிரமுகர்கள் வேற. விஜய் வசந்துக்கு அப்பா அவருக்கு மட்டும்தான் டெபாசிட் கிடைச்சது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாடார்களை வச்சு நெல்லை, தென்காசி, அடுத்து இவரு கார்த்திக் சிதம்பரம் நம்ம விமர்சிச்சாலும் 10 விழுக்காடுக்கு மேல எடுத்துட்டாரு செட்டியார், நல்ல ஓட்டு தான். அடுத்து திருநாகர் சொன்ன அவர் நல்ல ஓட்டு எடுத்தாரு, 6 ஓட்டு எடுத்தாரு, இவ்வளவு தான். அப்ப இந்த ஓட்டு பிரமுகர்கள் ஓட்டு தான். இது 4 முறை திமுகவோட கூட்டணியில் நின்னாங்க. வெளியேறினா 2% ஓட்டு கூட வெளியேறாரு. ஆனா ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பாம அவங்களுக்கு 28+1 கொடுத்துட்டாரு. இந்துத்துவத்திற்கு எதிரான அரசியல் தான் ஸ்டாலின் எடுக்கிறாரு. இது ஒரு கொள்கை கூட்டணின்னு அவங்க தொடர்ந்து முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா தேமுதிக ஓபிஎஸ் எல்லாம் வந்தது, மீண்டும் அது கொள்கை கூட்டணின்னு அவங்களால சொல்லிக்க முடியுமான்ற ஒரு பார்வை. கொள்கை கூட்டணி சொல்லி தோத்து போயிட்டாங்கன்னா சில ஏரியாக்கள்ல அந்த ஏரியாக்களை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு எடுக்கிறாங்க. உள்ள வெற்றி தானே உறுதி. கொள்கைப்படி நின்று சொல்லி தோத்துட்டான்னா என்ன வேல்யூ இருக்கும்? ஓபிஎஸ் 13 விழுக்காடு ஓட்டு எடப்பாடிக்கு அடி, ஓபிஎஸ் வெளியே விட்டதுனால அந்த 13 விழுக்காடு ஓட்டர்ஸ் மத்தியிலும் ஓபிஎஸ்க்கு சிம்பதி இருக்கு. அதுல முக்குலத்தோர் ஓட்டு மட்டுமே வந்தா கூட போதுமா? லாபம் தானே. மற்ற ஓட்டும் வரும், அதாவது எடப்பாடிக்கு எதிராக தான் போகும் மற்ற ஓட்டுகளும். இதுல திமுகவுக்கு ஓபிஎஸ் மூலமா இது வந்தாலே போதுமே. அதே மாதிரி தேமுதிக குட்வில் இருக்கு, விஜயகாந்துக்கு 2.7 விழுக்காடு ஓட்டு கடைசியா எடுத்திருக்காங்க. நீங்க 21 சொன்ன 1/2% சொல்றீங்க. ஏன் 1/2%க்கு 5 எம்பி சீட் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி? எல்லாமே இருக்குது இல்ல. சோ வெற்றி ஒன்றுதான் குறி. தொடர்ந்து இந்த தேசிய கட்சிகள் பவர் பாலிடிக்ஸ் பண்ணி கூடுதல் தொகுதிகளை வாங்குறாங்க. நைனா நாகேந்திரன் கூட சொல்றாரு, திமுக கிட்ட போராடி வாங்க வேண்டியதா இருக்கு காங்கிரஸுக்கு. ஆனா அந்த மாதிரி நிலைமை எங்க கிட்ட இல்ல, எடப்பாடி கேட்கிற தொகுதி கொடுத்துருவாருன்றாரு. கொடுக்கும்போது பார்ப்போம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கி ஆகணும். அண்ணாமலை லீடர் ஆகணும்னா பிஜேபிக்கு 8-10% ஓட்டு வந்தாகணும். அண்ணாமலை லீடர் ஆகக்கூடாதுன்னு எடப்பாடி பிஜேபிக்கு சீட்டை குறைப்பாரு. அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிறது என்னோட கருத்து. மேலும் சீமான் இந்து நாடார்கள் ஓட்டை குறி வைக்காரு. மோடிக்கு போட்ட இந்து நாடார்கள் ஓட்டை, மோடிக்கு போட்ட முக்குலத்தோர் ஓட்டுக்களை, ஓபிஎஸ் டிடிக போட்ட ஓட்டுக்களை எடப்பாடிக்கு எதிராக குறி வைக்கிறாரு. பிராமணர்கள் ஓட்டை நேற்று குறி வச்சு 6 பிராமணர்கள் கேண்டிடேட் அந்த இதை பண்றாரு. யாதவர்கள் ஓட்டை குறி வச்சு 8 யாதவர்கள் கேண்டிடேட்டா போடுறாரு. இப்படி மோடி தலைமைக்கு வந்த 18 விழுக்காடு வாக்குல அண்ணாமலை நீக்கப்பட்டதும், ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காததும்,
தனக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கணும்னு சீமான் வந்து அதை குறி வச்சு நகர்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிஜேபியை பெரிய சக்தியா காட்டி அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்துத்துவ கையில எடுத்தாதான் அந்த ஓட்டுகளை வந்து ஓரளவு எடப்பாடியால தக்க வைக்க முடியும். என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். எடப்பாடி அவர்களுக்கு பிராமணர் நலசங்கம் ஆதரவு கொடுக்குறாங்க, மைத்ரேயன், கமல் போன்றவர்கள் திமுகல இருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் 6 வேட்பாளர் நிறுத்தினது இன்று பெரும் பேசு பொருளா இருக்கு. சீமான் வந்து பாஜக அரசியலை கையில எடுத்துட்டாரா, இல்ல அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்ற ஒரு கேள்வி. பாரதியாருக்கு பாரத ரத்னா சீமான் கேட்கிறாரு, பாஜக எங்க கேட்டு என்னைக்கு கேட்டு? பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுன்னு ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறாரு சீமான். பாஜக என்னைக்கு கேட்டு? கேட்கல. அப்ப சீமான் அவருக்கு அரசியல தானே பண்றாரு. 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. என்ன சொல்றாரு? இன்ஜஸ்டிஸ், சரித்திர அநீதி, பிராமண சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்ட சரித்திர அநீதியை எதிர்த்து நான் களத்தில் நிற்கிறேங்கிறாரு. அங்க இன்னைக்கு இந்தியா சிவில் சீனிவாசனுக்கோ இந்து ராமுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சாதாரண பிராமணர்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதை நான் சரி செய்ய வேண்டி சீமான் இருக்கிறாரு. அப்ப சேலம் பாலசுப்ரமணியம் மாதிரியும் ஆதன் அஸ்ட்ராலஜர் விஜய் மாதிரியும் இன்னும் பல பிராமணர்கள் என்கிட்டயே வந்து போன் பண்ணி சீமான் அண்ணன் இப்படி ஒரு கோல்டான இது எங்களுக்காக எடுப்பா, நாங்க எதிர்பார்க்கல, அண்ணனை பார்க்கணுங்கிற கருத்தை அவங்க சொல்றாங்க. சோ பிராமின் கம்யூனிட்டிக்கு ஆதரவா வெளிப்படையா நின்று சீமான் பேசுறது அவருக்கு ஒட்டுமொத்த பிராமண சமுதாயத்து மத்தியிலே நமக்காக தமிழ் மண்ணில் ஒருத்தன் போல்டா பேசிட்டாங்கிறத ஒரு ஆதரவளையும் கொடுக்குது. நீங்க பிஜேபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமண சமுதாயம் வந்து பிஜேபி 80லே வந்துட்டு, 80ல எந்த பிராமணர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டான்? வைஜெயந்தி மலாவுக்கு தானே ஓட்டு போட்டான். அந்த காலகட்டங்கள்ல 80க்கு மேல வந்த 89லாம் வந்த இதுல தென்சென்னையில வைஜெயந்தி மலாவுக்கு தானே பிராமணர்கள் ஓட்டு கிடைச்சது. 80ல ஐயா ஆர் வெங்கட்ராமனுக்கு ஓட்டு கிடைச்சது. சோ பிராமணர்கள் ஓட்டு பிஜேபிக்குன்னு இல்ல, பிஜேபி தலைவர்களாக பிராமணர்கள் இருந்தாங்க. அது இலகணி செஞ்சு ராமகோபாலன்ஜி போன்றவங்க எல்லாம் இது ஆட்சிக்கு வருமா அது ஆகுமானெல்லாம் ஒரு எந்த கேரண்டியும் இல்லாத போது ஒரு தியாக உணர்வோடு ராமகோபாலன்ஜி எனக்கு நல்லாவே தெரிஞ்சவர், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அதே மாதிரி இலகணேசன்ஜி அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அவரும் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர் தான். இன்னும் சொல்ல போனா 2000 ஜெயலலிதா அதிமுக கூட்டணி நடந்த 2004ஆம் ஆண்டு என்ன வடசென்னை கேண்டிடேட் இலகணேசன்ஜி தான் இது பண்ணாரு. கடைசியில அத்வானி மூலமா தான் சுகுமார நம்பியார் கேண்டிடேட் ஆனார். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கட்சி எம்பி ஆகுமா எம்எல்ஏ ஆகுமான்னு உறுதியாகிறதுக்கு முன்னாடியே வந்தவங்க தான் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இல்ல கணேசன்ஜி, ராமகோபாலன்ஜி போன்றவங்கலாம். ஆனா பிராமண சமுதாய ஓட்டுங்கிறது 89 வைஜெயந்தி மாலாவுக்கு தான் கிடைச்சது, 91ல காங்கிரஸ் தான் கிடைச்சது. காங்கிரஸுக்கு தான் ஒரு பெரிய லெவல்ல பிராமணர் ஓட்டு இருந்தது. இப்ப சீமான் வந்து பிராமணர் ஓட்டுகளை பாரதியாருக்கு பாரத ரத்னாங்கிறதுலையும் பிராமின் ஐக்கான்களை முன்னிறுத்தியும் 6 பிராமணர்களுக்கு கேண்டிடேட்னு களத்துக்குள்ள வராரு. பிராமணர்கள் வந்து 2019ல மோடியா லேடியான்னு ஜெயலலிதாவுக்கு தான் போட்டாங்க. 2014ல 19ல கமல்ஹாசனுக்கு தான் நம்ம வீட்டு பிள்ளைன்னு போட்டாங்க. டி நகர்லயும் மயிலாப்பூர்ல 15 விழுக்காடு எடுத்த கமல்ஹாசனுக்கு முதுகுளத்தூர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மேலூர்ல 1 விழுக்காடு கூட கிடைக்கல. அந்த 1 விழுக்காடுல கூட முக்குளத்தூர் ஓட்டு அரை கூட இருக்காது. அதே மாதிரி இந்த 15 டி நகர் மயிலாப்பூர்ல வந்ததுல பிராமணர்கள் ஓட்டு 50 இருக்கும் 100க்கு. சோ அப்படி விழுந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு அண்ணாமலையை நம்பி ஒரே குட்டையில் ஊறிய மக்கள் பெருந்தவர் காமராஜ் வார்த்தையை நம்பி மோடி தலைமைக்கு விழுந்தது. அதை சீமான் எடுக்க பார்க்கிறாரு. சோ இது எப்படி டிராவல் ஆயிருக்குன்னா பெரும்பகுதி ஜெயலலிதாவுக்கு, அதுக்கப்புறம் கமல்ஹாசனுக்கு, அப்புறம் அண்ணாமலை மோடிக்கு அப்படி வந்த ஓட்டை இன்னைக்கு தனிச்சு நிற்கக்கூடிய ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சீமான் எடுக்க பார்க்கிறாரு. அரசியல் ரீதியாகவும் பிராமணர்கள் ஓட்டு திமுக அதிமுக வேண்டான்னு சீமானுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமூக ரீதியாகவும் 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டு பாரதியாரை முன்னிறுத்தும் போது அந்த இது வருது. சோ இந்த பெரியார் எதிர்ப்புங்கிறது சீமானுக்கு வந்து அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்டுக்குள்ளே ஆதரவு வரும். இந்து நாடார்கள், வெள்ளாள கவுண்டர்கள், உடையார்கள் போன்ற அப்பர் மென்டாலிட்டி காஸ்டுக்குள்ளே பெரியார் எதிர்ப்புங்கிறது சீமானுக்கு முத ஒரு ஆதரவு வளையத்தை பெற்று தரும் நான் உறுதியா நம்புறேன். தேர்தல் முடிவுல தான் என்னோட கருத்துக்கள் எல்லாம் சரி என்பது தெரிய வரும். சார், சீமான் அவர்கள் அனைத்து சமூகத்தினருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஆனா நாடார் சமூகத்துல தன்னை தவிர வேற யாரும் முன்னிலைப்படுத்தலைன்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. சீமான் நாடாருங்கிறதே அவரோட எதிரிகள் காந்தராஜி இப்படி ஒரு சிலர் சொல்லிதான் தெரியும். அப்ப நாடாருங்கிறதுக்காக சீமான் எதிர்க்கப்படும் போது நம்ம ஏதோ அரசியல் பண்றாங்க, நாடாருங்கிறதுக்காக நாடார் கம்யூனிட்டி எல்லாம் எதிர்க்கிறாங்க போது நாடார் ஆதரவுகள் வருது. அப்படி இருக்கும்போது ஒரு நாங்குநேரியில ஒரு மரவரை போட்டா கூடுதல் பலத்தை கொடுக்கும். நீங்க சீமான் இதுவரை எந்த தேர்தலுமே கீழ் நோக்கி போகல, மேல் நோக்கி தான் வந்திருக்கிறாரு. அவர் கீழ் நோக்கி போன ஒரே தேர்தல் நாங்குநேரி இடைத்தேர்தல் தான். ஹரிநாடாரோட
சீமானுக்கு ஓட்டு குறைவு. காலையில இருந்து சாயங்காலம் வரை கரிநாடாரோட நாம் தமிழர் கீழே கீழேன்னு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு மறவர் கேண்டிடேட் அங்க போட்டார், 10 விழுக்காடு ஓட்டு வந்துச்சு. இப்போ ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, நாங்குநேரி, கோயில்பட்டி போன்ற, கோயில்பட்டி நாடார் குறவு தான், நாடார் மெஜாரிட்டியில் 3 தொகுதியிலும் மறவர் கேண்டிடேட் தான் போட்டிருக்கிறார். அதே மாதிரி கன்னியாகுமரியில ஒரு மீனவர் சகோதரி, பரதவர் குல மீனவர் சகோதரி, அடுத்து நார்வேல ஒரு குயவர் வேடி சமூக ஒரு தொழிலதிபர் சகோதரர், இப்படி அவர் போடுறாருன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இதுவும் சீமானுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா சீமான நாடார்னு இது பண்ணும்போது நாடார் வேட்பாளர்களை அவர் குறைக்கிறது அந்த குற்றச்சாட்டு அடிபட்டு போய் காஸ்ட் நியூட்ரல் சீமான்னு ஆயிருது. அதே மாதிரி எடப்பாடியால வெள்ளாள கொன்ற குறைச்சிட முடியுமா? எடப்பாடி வெள்ளாள கொண்டு தானே போறாரு, அதுதானே வித்தியாசம். தம்பித்துறைக்கு தானே ராஜ்யசபா கொடுக்குறாரு, முத்திரையர் கொடுத்தாரா யாதவர் கொடுத்தாரா? சோ சீமான் அந்த இடத்துக்குள்ள 8 யாதவர்களை கேண்டிடேட் போட்டிருக்காரு, முத்திரைகளை போடுறாரு. அப்ப என்ன சொல்றாரு, என்னோட வளர்ச்சிங்கிறது அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களுக்கு கன்ஷிராம் பாணியில பெரிய அளவு ஒரு அதிகாரத்தை கொடுக்குன்னு வராரு. அம்பேத்ராஜன் பழைய சமூகத்தை சேர்ந்தவர், கன்ஷிராமோட ஒரு அட்வைசரா இருந்தவர், அபிஸ்ராம் ஸ்பெஷல் டியூட்டி UPCM மாயாவதிக்கா இருந்தார். அவர் இந்த ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாம் முன்னெடுத்து திருப்பூர் ஓப்பன் தொகுதியில் இருக்கிறாருன்னு சொல்லும் போது சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷிராமாட்டு களத்துக்குள்ள வராரு. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார். நன்றி.